ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் எல்லாருமே யோசிச்சது சும்மா ஒரு 10 தொகுதி ஜெயிப்பார், 15 தொகுதி ஜெயிச்சுப்பார், மற்றபடி டிஎம்கே தான் வரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றோன்னே யாரெல்லாம் அவங்கள திட்டினாங்களோ, விஜய் அவர்களை திட்டினாங்களோ, அவங்க எல்லாருமே ஒரு சில கருத்துக்களை முன் வச்சு அவங்கள பாராட்டி நிறைய சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படக்குழு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பற்றி இந்த ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, தாவேக்காவை நிறைய முறை கூட்டணிக்கு அழைச்சி பேசி பார்த்தாங்க. பட் ஆனால் வேண்டாம், நாங்கள் தனித்து போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சரியான முடிவு எடுத்துட்டாங்க. மேபி இப்போ அவங்க அதிமுக பாஜக கூட்டணியில் போயிருந்தா அவங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதிமுக கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீ சொல்றிய ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே ஒரு சில குக்கிலாம் போட்டு பார்த்தாங்க. அதில் பிரதமர் மோடி வியக்கத்தக்க வகையில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வாழ்த்தி பேசியிருக்காரு. ராகுல் காந்தியும் அதே போல் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காரு. ஏன்னா ராகுல் காந்தியை நிறைய முறை மாணிக்கம் தாக்கூர் ஒரு சில 2 கட்சியிலே 2 பிரிவாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு பிரிவு தாவேக்காவோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தைலாம் போச்சு. பட் ஆனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளுடைய ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா தாவேக்காவுடைய திமுகவுடைய நம்ம அந்த இது தேவை, அலைன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோட போல. தாவேக்கா ஓட்டிங் பர்சன்டேஜும் தெரியல. ஓகேவா, கிட்டத்தட்ட இப்பயும் ஒரு டிஃப்ரெண்ட் மாறுதல் தான் இருக்குது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 10 தொகுதி கிட்ட தேவைப்படுது தாவேக்காவுக்கு பெரும்பான்மைக்கு. பாமக அதிமுகவில் இருக்குது, அதுவும் 4-5 தொகுதின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் திமுக இருக்குது. இந்த மேபி 8 தொகுதி, ஒரு சில தொகுதிகள் மேபி இவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சுது. இல்லை, அதிமுகவும் திமுகவும் நாம 2 பேரும் சேர்ந்துருவோம், 126 சீட்டு கிட்டத்தட்ட வரும், நம்ம பெரும்பான்மை வச்சுட்டு 2-2.5 வருஷம் நீ பிரிச்சிக்க நானும் பிரிச்சிக்க, திராவிடர் கழகம்னு வச்சுப்போம் இந்த 5 வருஷத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அரசியல் எதுவும் நடக்கலாம். ஓகேவா, பிரதமர் மோடியும் சரி ராகுல் காந்தியும் நிறைய வாழ்த்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேவா, காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மக்கள் புரட்சி செய்திருக்காரு, சும்மா கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆல் ஆஃப் அந்த ஸ்டேட்ஸ், ஆல் ஆஃப் அந்த மாவட்டத்துலேயுமே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நிறைய வெற்றி பெற்றிருக்காரு. நிறைய ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 33.5 சம்திங், அந்த சம்திங் தான் எம்ஜிஆர் வாக்கு வாங்கியிருந்தார். இவர் 34.8% மேலே போயிட்டுருக்காரு. வரலாற்றிலேயே தாம் சந்தித்த முதல் தேர்தலில் அதிகபட்ச ஓட் பர்சன்டேஜ் வாங்கினக்கூடிய எம்ஜிஆரை முந்திருக்காரு நம்ம விஜய் அவர்கள். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விஜய்க்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நாங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. அது மட்டும் இல்லாமல் மாற்றத்துக்கான வாக்குகள் இதுதான், திராவிடர் கழகம் போய் ஒரு புது ஆளுமை தேவைப்படும்னு சொல்லிட்டு மக்களும் விரும்பியிருக்காங்க. தாவேக்கா கணிசமான வாக்கு வங்கி தான் பெரும் நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிதம்பரம் அவருடைய வருத்தத்தை பதிவிடுறாரு. ஓகே, ஏன்னா நிறைய முறை தாவேக்காவும் கேட்டு பார்த்தாங்க காங்கிரஸ் கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் திமுக அலையன்ஸோட இருந்துரும்னு சொல்லிட்டு சொன்னனால கார்த்தி சிதம்பரம் அவருடைய இதை பதிவு பண்ணியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி நல்லா தெரியும், காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸு. இவர் ஆல்ரெடி தாவேக்கா திமுகவோடலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருந்தார். இப்போது எலெக்ஷனுக்கு பிஃபோர் முன்னாடி பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் செல்வ பெருந்தகை ஒத்துக்கல. செல்வ பெருந்தகை ஒரு சில ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒத்துக்கல. மாணிக்கம் தாக்கூர் ஒரு சில பேர் நம்ம தாவேக்கோட போகலாம், ஒரு ஆட்சியில் பங்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பேச 2 பிரிவாக இருந்தது. பட் ஆனால் ராகுல் காந்தி வேண்டாம் நம்ம திமுகவுடைய போட்டின்னு சொல்லிட்டு போனதுனால இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசியல் கணக்கே மாற்றி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர் சக்தியை உறக்க பேசியிருக்காரு. விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவனுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஓகேவா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், என்னை தேர்ந்தெடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த தொகுதிக்கு நல்லதை செய்வேன். புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. திமுக அலையன்ஸுக்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. விஜயை சொல்லாமல் புதுசாக பொறுப்பேற்கவுள்ள அரசுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. திமுக சேருவாங்களா, சேர்ந்து 2-2.5 வருஷம் போடுவாங்களாங்கிறது நடக்காத விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவரும் அந்த பேட்டியில் தெளிவாக தெரிய வருது. ஓகேவா, கமலஹாசன் அவர்கள், அவரை சொன்னாலே உடனே டார்ச்சர் ரேட் தான், டிவியை உடைக்கிறது தான் வரும். பட் ஆனால் அவரு ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு அவருடைய வெற்றியை ஒரு வாழ்த்து செய்துன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயக அரசியலில் தேர்தல் ஒரு அங்கம் தான். ஓகே, அருமை நண்பர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்
அவர்கள் வெற்றி பெற்றா ஆர்ப்பரிப்பவரும் கிடையாது, தோல்வியில தோண்டு போறவரும் கிடையாது, மீண்டும் போராடுவார், மீண்டும் வெல்வார் அப்படிங்கிற ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய்க்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தங்களுடைய முதல் தேர்வுடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெரு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் மற்றும் மக்கள் பணி செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்வீட்டை, ஒன்று ஸ்டாலினுக்கு ஃபேவரபிளாகவும் இன்னொன்று புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கும் ஒரு வாழ்த்து செய்தி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவரும் அந்த கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் பதவின்னு ஆசைப்பட்டு தான் வந்தார். மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர் ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில கணிசமான வாக்குகள் பெற்றார். ஒரு எம்பி ஆகணும், ஒரு சில பாராளுமன்றத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அலையன்ஸோட கூட்டணி வச்சு அவருடைய அந்த ரோலை வந்து கம்மி பண்ணிட்டார். ஓகேவா? பிரகாஷ் ராஜ் செல்லம் அப்படின்னாலே உங்களுக்கு கில்லி படம் தான் வரும். இவங்க 2 பேர் விஜயும் பிரகாஷ் ராஜும் நடித்த படம் கில்லி எப்படி ஹிட் ஆச்சுன்னு தெரியும். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறத்துக்கு முன்னாடியே என்னென்னமோ பேசியிருந்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். காமராஜர் தோற்றிருக்காரு, ஸ்டாலின் தோற்றிருக்காரு. இந்த சமூகம் ரசிகர் மயமாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இந்த மாதிரி நடக்கிறது தட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் விழிப்புணர்வு செய்பவர்களின் பணி என்றைக்கும் எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் நீங்கள் ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. வென்றவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறாரு. அதை தாவேகா தலைவர் விஜய்னு கூட சொல்ல. ஓகேவா? பிரகாஷ் ராஜ் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. ஒரு குட்டாமுட்டா சொல்லிட்டாரு. ஓகே, வென்றெடுத்தவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு விஜய் பேரை கூட சொல்ல விரும்பல. ஓகேவா? இது இல்லாமல் என்ன, அஜித், ஜெகன்மோகன் ரெட்டி 2 பேருக்குமே ஃபோனில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அஜித் அப்படின்னாலே தளபதி அந்த ஒரு கான்ஃபிட் வந்து எப்பயுமே 90ஸ்லேருந்தே போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஒரு 2015 ஆஃப்டருக்கு அப்புறமே அவங்களுடைய பேஸை வந்து செட் பண்ணிட்டு, ஒருத்தவர் நான் கார் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார், ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டார். இப்போ இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், ஒரு சில நடிகர்கள் சிவகார்த்திகேயன் அவர் தான் அப்படி இப்படி போயிட்டுருக்காரு, நான் தான் தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் அவருடைய அந்த பழசெல்லாம் மனசில் வைக்காம அவர் வந்து வாழ்த்து செய்ய சொல்லியிருக்காரு. விஜயும் ஒரு சில ஆடியன்ஸ்லாம் வந்து ஆடிஷன்ஸில் சொல்லியிருக்காரு, அருமை நண்பர் விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வாழ்த்து செய்ய சொல்லியிருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி ப்ரோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க, ஒரு சட்டெல்லாம் அதே மாதிரி அதே கான்ஃபிட் தான். அவரோட சட்டை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே விஜய் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி ஆட்சி பிடிக்கிற மாதிரியும் மேக்ஸிமம் சான்ஸ் இருந்தது. அவரும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வாழ்த்து செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சூர்யா, மக்களின் அன்பும் ஆதரவும் கிடைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நண்பர் விஜய் மீது தமிழ்நாடு மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருக்கும் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லியிருக்காரு. ஒரு தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றா எந்த மாதிரி நமக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறத எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எப்படி கிடைக்கும் அந்த ஒரு பாராட்டு செய்தி அப்படிங்கிறத இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், சினிமா பிரபலங்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை, அரசியலில் விஜய்க்கு பிரம்மாண்ட அறிமுகம், அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தார், பாஜகவில் இணைஞ்சி பாஜக தலைவராக ஒரு சில பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினார். அதுக்கப்புறம் எடப்பாடி ஒரு தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு அதிதின்னு சொல்லிட்டு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் பேசி அவனை கட்சியிலேருந்து தூக்கணும், அந்த ஹெட் பொசிஷன்ஸ்லேருந்து தூக்கணும், அப்போ தான் வந்து கூட்டணி செய்வேன்னு சொல்லிட்டு நயனார் வந்து இதெல்லாம் நடந்தது. குறிப்பிட்ட அளவுக்கு பாஜக குறைச்சி கணிசமான வாக்கு வங்கியை பெற்று ஒரு சில அந்த இப்போ நடந்து முடிந்த 2024 சம்திங் அந்த தேர்தலில் ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருந்தார். அவ்வளோ பண்ணியும் இவர் அண்ணாமலை விஜயோட ஆதரவாக தான் நிறைய முறை நிலைப்பாடு பேசியிருந்தாரு. ஜனநாயகன் படத்தை பற்றி, சென்சார் போர்டை பற்றி இங்கே சொல்லியிருந்தாரு. நான் வந்து விஜய் ரசிகராக வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் அரசியலுக்கு விஜய்க்கு ஒரு பிரம்மாண்ட அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய கான்ஃபிடென்ட் வந்து முடிச்சு வைக்கிறார். சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை. கிட்டத்தட்ட எல்லாருமே விஜயோட நடித்தவங்க எல்லாருமே வந்து அவருக்கு பாராட்டு செய்தி சொல்லியிருக்காரு. அதில் சொல்லணும் அப்படின்னா சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, இமான், விஷால், மகேஷ் பாபு, நயன்தாரா, மீனா, சிபி, சூரி, ரவிமோகன், ராகவா லாரன்ஸ், ரம்பா, விக்ரம், விஜய் தேவர்கொண்டா, மீன்கி கவலை அவரு. ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து ஏன்னா நான் நடிச்சிருக்காங்க, அப்படி நடிச்சிருந்தாலுமே விஜய் தேவர்கொண்டா நடிக்கல. பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் நிறைய முறை சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் பகிர்ந்து நான் முதலமைச்சரோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாராட்டு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா வந்து இதை நான் வந்து சும்மா ஒரு வீடியோக்காக சொல்ல,
ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு மக்களை பிடிக்கணும் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பிடிச்சிருக்காரு. 100 தொகுதிகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 105 தொகுதி விக்ட்ரி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி இருந்தால் பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார். ஓகே, ஒரு சில தொகுதி எல்லாம் கணிசமான வாக்குகளில் தான் ஒரு 1000 2000 ஓட்டு வித்தியாசம் தோத்துருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஜனநாயகன் படக்குழு, கேவின் ப்ரொடக்ஷன், இவங்க சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? எல்லா தடைகளையும் மீறி சரித்திரம் படைத்த நமது ஜனநாயகன் தளபதி விஜய் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேபி அந்த படம் வந்திருந்தால் எந்த மாதிரி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஓட் பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். படத்தை வெளியிடல, கரூர் சம்பவம், விஜய் ஒய்ஃப் வந்து போயிட்டாங்க, இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்தாலுமே அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் இந்த கான்ஃபிடென்ட்டுக்கு கிடைத்த வெற்றியாக நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்வளோ தடைகளும் வந்தாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் விஜய். வரும் தலைமுறைகளுக்கு பெரிய ஒரு எதிரொலிப்பாக இருப்பார். இது உண்மையிலேயே ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படக்குழு வந்து சொல்லி. இப்போ அந்த எம்ஜிஆர் வர்சஸ் விஜய் அந்த இதை பார்த்துருவோமா? 1977 எம்ஜிஆர் வந்து முதல் தேர்தலில் பங்கேற்கிறாரு. அதில் 33.5% வாக்குகள் பெறுறாரு. அதே மாதிரி 2026 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து விஜய் முதல் தேர்தலில் 34.8% வாக்குகள் பெற்று எம்ஜிஆரை விட ஒரு முதல் தேர்தலில் இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அதிகம் வாங்கினவங்க சரித்திரம் விஜய் அவர்களுக்கு. இந்த சாதனை இதுக்கப்புறம் வேறு யாராவது முறியடிப்பாங்களா? ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், பெரிய பிரபலங்களாக இருக்கட்டும், சினிமா பிரபலங்கள், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட விஜய் இந்த மாதிரி இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கி தமிழ்நாட்டில் 100 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவது ஒரு சரித்திரம் தான். கண்டிப்பாக அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆட்சி யார் அமைப்பா அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். பெரும்பான்மை இல்லை ப்ரோ, ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டசபை என்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.